நண்பர்களே, இன்று பிசிஓடி இருந்தால் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். பிசிஓடி இருந்தால் மருந்துகள் மட்டும் போதாது. தினசரி சாப்பிடும் உணவிலும் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். முதலில் கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை போன்றவை உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்தை வழங்கும். அடுத்து காய்கறிகளை தினமும் உணவில் சேர்க்க வேண்டும். ப்ரக்கோலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், வெள்ளரிக்காய், கேரட், பீன்ஸ், பாகற்காய் போன்ற காய்கறிகள் நல்ல முடிவு. பழங்கள் சாப்பிடலாம். ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, மாதுளை, பேரிக்காய் போன்ற பழங்களை அளவோடு சாப்பிடுங்கள். ஆனால் பழச்சாறு குடிப்பதை விட முழு பழமாக சாப்பிடுவது நல்லது. முழு தானியங்கள் மிகவும் முக்கியம். கம்பு, கேழ்வரகு, தினை, சோளம், குதிரைவாலி, சிவப்பு அரிசி, ஓட்ஸ் போன்றவற்றை உணவில் சேர்க்கலாம். இவை நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க உதவும். புரதச்சத்து நிறைந்த உணவுகள் உடலுக்கு அவசியம். பயறு வகைகள், கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, காராமணி, சோயா, முட்டை போன்றவற்றை உணவில் சேர்க்கலாம். நல்ல கொழுப்பு சத்துக்கள் கொண்ட பாதாம், வால்நட், ஆளி விதை, பூசணி விதை போன்றவற்றையும் அளவோடு சாப்பிடலாம். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் மிகவும் அவசியம். இப்போது தவிர்க்க வேண்டிய உணவுகளை பார்ப்போம். அதிக இனிப்பு, கேக், சாக்லேட், குளிர்பானங்கள், பேக்கரி உணவுகள், பீட்சா, பர்கர், சிப்ஸ், எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஆகியவற்றை முடிந்தவரை குறைக்க வேண்டும். இவை உடல் எடையை அதிகரிக்கவும் இரத்த சர்க்கரை அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் உதவலாம். ஒரு முக்கியமான விஷயம், நேரம் தவறாமல் சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்குங்கள். காலை உணவை தவிர்க்காதீர்கள். நீண்ட நேரம் பட்டினியாக இருக்க வேண்டாம். பிசிஓடியை கட்டுப்படுத்த 3 விஷயங்கள் மிகவும் முக்கியம். ஆரோக்கியமான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம். இறுதியாக ஒவ்வொருவரின் உடல்நிலையும் வேறுபடும். எனவே உங்களுக்கு பிசிஓடி இருந்தால் மருத்துவரை அல்லது தகுதியான உணவியல் நிபுணரின் ஆலோசனையுடன் தேர்வு செய்வது சிறந்தது. மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம் மேலும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.